அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப முடியாமல் காலியாக விடப்பட்டன. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திருத்தி அமைக்கப்பட்டபடி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 7ஆம் தேதி துவங்கியது. விண்ணப்பித்த 2,04,077 மாணவர்களில் 1,52,615 பேருக்கு கலந்தாய்வுக்கான அழைப்பு கடிதம் மற்றும் SMS மூலமாகவும் தகவல் அனுப்பப்பட்டது. திங்களன்று கவுன்சிலிங் நிறைவடைந்த நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் ரைமன் உத்தரியராஜ், இதுவரை 1,11,000 மாணவர்கள் கலந்தாய்வு மூலம் தங்களுக்கு விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்துள்ளதாகவும் அவர்களுக்கான சேர்க்கை படிவங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை 1,07,000 மாணவர்கள் தங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர்களை வாங்கி சென்றுள்ளார்கள். நாளைக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற உள்ளது. மாணவர்கள் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அவங்க அப்ளிகேஷனை வாங்கி கொண்டு ஃபைல் பண்ண வேணும். 6ஆம் தேதி அவர்களுடைய கலந்தாய்வு நடைபெறும். 7ஆம் தேதி SCA to SC கன்வர்ஷன் அவங்களுடைய கலந்தாய்வு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த மதிப்பெண்களை பெற்றதால் கடைசி நாள் கலந்தாய்வுக்கு வந்த மாணவர்களும் தாங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். நான் காஞ்சிபுரம்ல இருந்து வந்தேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் கவுன்சிலிங் டேட்டு. ஆனாலும் நான் நினைச்ச படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நினைச்சது கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் திருநெல்வேலியில இருந்து வரேன். நான் இப்போ லாஸ்ட் 1 மாசமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்தது. ஆனால் எனக்கு இன்னைக்கு தான் டேட் கிடைச்சது. நான் நினைச்ச மாதிரி ட்ரிபிள் கோர்ஸ் கிடைச்சிது. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். 1 மந்த்தாக வந்து கவுன்சிலிங் நடந்திருக்கு. இது வந்து கரன்சி கவுன்சிலிங்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கல. ஆனால் வந்து பார்த்தா ஈஸியாக இருந்தது. சிவில் இன்ஜினியர் பிடிக்கும், சிவில் இன்ஜினியர் எடுத்தேன். கடந்த கல்வியாண்டில் கவுன்சிலிங்கில் 90,000 இடங்கள் நிரம்பவில்லை. இவ்வாண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு 1,00,000க்கும் அதிகமான இடங்கள் நிரப்பப்பட முடியாமல் காலியாக உள்ளன.